இலங்கையில் காணப்படுகின்ற அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாரியதொரு மாற்றத்தையும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வினையும் பற்றியே இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். புதிதாக பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அமலுக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டத்தின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தினால் இதுவரை இந்த சிறப்புரிமைகளை பெற்றுக் கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க, குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியவர்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்த அரச மாளிகையை விட்டு உடனே வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வியாழக்கிழமை அன்று தன்னுடைய உத்தியோகபூர்வ அரச மாளிகையிலிருந்து வெளியேறியிருக்கின்றார். இது இலங்கையினுடைய அரசியல் வட்டாரத்தில் பாரியதொரு பேசுபொருளாக காணப்படுகின்றது. கொழும்பில் அமைக்கப்பெற்றிருந்த மஹிந்த ராஜபக்ஷவினுடைய உத்தியோகபூர்வ அரச மாளிகையிலிருந்து வெளியேறி தன்னுடைய சொந்த இடமான தங்கள பிரதேசத்தை நோக்கி சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வழி அனுப்புவதற்காக வேண்டி மொட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் அதிகளவானவர்கள் அங்கே திரண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில நாட்டினுடைய ராஜதந்திரிகளும் மஹிந்த ராஜபக்ச அவர்களை வெளியேறுவதற்கு, அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெளியேறுவதற்கு முதலில் சந்தித்ததாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சீன அரசாங்கத்தினால் மஹிந்த ராஜபக்ச தங்குவதற்காக கொழும்பில் ஒரு வீடும் வழங்கப்பட இருப்பதாக ஒரு சில செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. செப்டம்பர் 11 உலகம் பலம் பொருந்திய நாடான அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு அது பயங்கரவாதத்துக்குரிய நாளாக காணப்படுகின்ற போது அதே திகதியில் இலங்கையில் காணப்பட்ட பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக அழித்த மஹிந்த ராஜபக்சனுடைய இந்த வெளியேற்றம் மிகவும் கவலைக்குரியது என்று மொட்டு கட்சியினுடைய பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும், அரசாங்கம் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவித்தால் நாங்கள் வெளியேறுவதுதானே சிறந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து வெளியிட்டிருக்கின்றார். 23,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று 1970 நாடாளுமன்றம் நுழையும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய வயது வெறும் 25 தான். இதனைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு பிரதமர், 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி, 2010ஆம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதி என்று உயர்ந்த பதவிகளை வகித்து பிறகு 2015 ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காணப்பட்டவர் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய சகோதரனான கோட்டாபாய ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற செய்து மீண்டும் பிரதமர் பதவிக்கு வந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச. அதற்கு பிறகு 2022 இலங்கையில் அரச மாற்றம் வேண்டும் என்று மக்களினால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் காரணமாக பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த அவர் மீண்டும் நடைபெற்ற பொது தேர்தலில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இப்படி நீண்டகால அரசியல் வரலாற்றில் அதிகளவாக வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த வெளியேற்றமானது அரச மாளிகையில் இருந்து வெளியேற்றமா அல்லது அரசியல் வாழ்க்கையில் இருந்தே வெளியேற்றமா என்ற கேள்வி தற்பொழுது எல்லோரும் மனதிலும் எழுந்திருக்கின்றது. இவருடைய அரசியல் வாழ்க்கை இத்துடனே முடிந்து விடுமா அல்லது எதிர்காலங்களில் இவருக்கென்று தனியே திட்டம் எதுவும் காணப்படுகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்வானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியலுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இல்லை என்றாலும் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட பாரியதொரு மாற்றமாக இதனை நாங்கள் கருத முடியும். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கென்று இதுவரை வழங்கப்பட்ட வாகன வசதிகள், அரச மாளிகைகள் மற்றும் ஏனைய பிற வசதிகள் என்று அதற்கென்று ஒரு தொகை ஒவ்வொரு வருடமும் செலவு செய்யப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தினால் இந்த செலவுகள் எல்லாவற்றையும் குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இவ்வாறான ஒரு சட்டம் பாராளுமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அதனை நிறைவேற்றம் செய்யப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.